வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா உங்கள் பேர் என்னண்ணே? நாகரட்னம். நாகரட்னமா? எந்த ஊர்? சாயலுடி. சாலிகுடியா? இல்லை, எத்தனை மாடு வச்சு வளர்க்குறியா? என்ன மாடு வச்சு வளர்க்குறியா? நாட்டு மாடு. சரி, 250 மாடு. இறந்த மாடு இருக்குமா? இதில் என்னென்ன சாதி இருக்குது? இதில் பூரா ஒரிஜினல் பூரா நாட்டு மாடு. நாட்டு மாடு. வேறு மாடு. நாட்டு மாடு. இது வெட்டு மாடு கூடுறதுக்கா இல்லை பாலுக்கா? எல்லாத்துக்கும் வெட்டி மாடு எல்லாத்துக்கும். பால். இது வந்துக்கிட்டு எவ்வளோ நேரத்தில் அது வந்துக்கிட்டு ஒரு பருவத்தை கொடுக்கும் நமக்கு? ஏதாவது வளர்க்குறோம்ல, ஆமாம். வளர்க்கும் போது எவ்வளோ நாள் வளர்த்தா நமக்கு அது? வளர்த்தா அது 9 மாதத்துக்கு பிறகு தான் காலைக்கு போட்டு 9 மாதத்துக்கு பிறகு தான் அதில் 9 மாதத்தில் வளர்த்தா அது எத்தனை கிலோ வரும்? எத்தனை கிலோ வரும் ஒரு மாடு? ஒரு கண்டுகளா 9 மாதத்தில் வளர்க்குற கண்டு ஒரு 6000 7000 வளர்க்கலாம் போகும். ஒரு மாட்டினுடைய ஆயில் எத்தனை காலம்? மாட்டுடைய 1000 10 ஈத்து வரைக்கும். 10 வருஷம். 10 வரைக்கும். 10 வருஷம் இருக்குது. இது வந்துக்கிட்டு பசு மாடு காளை மாடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்லை பசு மாட்டுக்கு கூட காளை மாட்டுக்கு கூட எதுவும் இருக்கா? இப்படிலாம் இருக்குது. எல்லாமே காலையெல்லாம் அதுக்காக நடுத்தரத்தில் போனாலும் போயிடும். காலையை பொட்டை மாட்டை காட்டி ஒரு வருஷம் நிற்க கூட 2 நாள் நிற்கி. சரி, இந்த மாடுக்கெலாம் இறை என்ன கொடுக்குறிய? இது காட்டு மேய்ச்சத்தான். காட்டு மேய்ச்சல் தான். இது கூலங்கிழமெல்லாம் கிடையாது. சரி, இந்த டயத்தில் கூலம் கடைக்கு இந்த நம்ம வெயில் காலம் வந்துச்சுல, ஏப்ரல் மேல, அப்பவும் எப்படி? அப்பவும் இது காட்டு மேய்ச்சத்தான். காட்டு மேய்ச்சல் எப்பவும் கூலம் கிடையாது. கூலம் கிடையாது. பனங்காட்டு ஓலை திங்கி. ஓலை திங்கி. வேலிக்கரு நிறுத்தி திங்கி. வேற இதுக்கு கூலம் கிடையாது. சரி, இந்த மாடு கூட உங்க சொந்த மாடா வேற மாடானே? சொந்த மாடு பாதி இருக்கும், மேப் மாடு பாதி. அப்படியா? உள்ளது பாதி சொந்த மாடு பாதி. இது வருஷம் 360 நாளுமே இந்த பொழப்பு இருக்கா? மேய்க்கலாமா? ஆடையும் கூடி தான். ஆடைக்கும் கூடைக்கு தான். சரி, இதுக்கு கேப்லாம் கிடையாது. சரி, ஆடையும் கூடி நம்மளோட தான். சரி, இதை வளர்க்குறியில உங்களுக்கு மாதம் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? ஓரளவு ஓரளவுக்கு இதில் வருமானம் இப்போ 4-5 மாதத்துக்கு கிடக்கு. வருமானம் கிடையாது. சரி, இப்போதைக்கு ஈண்டா அதில் பால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி சரி சரி. கை பிறந்த பிறகு காட்டுகளில் அடைஞ்சா ஒரு 1000-500 அடைஞ்சா அதை வச்சு சாப்பிட்டுக்கிறோம். சரி, இந்த மாட்டை குளிப்பாட்டுவியலோ? குளிப்பாட்டுறாங்க கிடையாது. குளிப்பாட்டுறாங்க. எந்த இதுவும் கிடையாது. நோயாளருக்கு ஊசியாக எதுவும் இதுக்கு கிடையாது. கிடையாது. என்ன போக செத்தது போக இருக்கிறது மிச்சம். அவ்வளோதான். இதுக்கு செம்பரியாட்டுக்கு மாதிரி நோய் நம்பளதுக்கு ஊசிலாம் கிடையாது. இல்லை, பாலுகள்லாம் எப்படி இருக்குல்ல? பாலுகள்லாம் பால் நாட்டு மாட்டு பால். நம்ம சிந்து மாட்டு பால் சீக்குக்கு ஆகாது. சரி சரி. இது மனுஷனுடைய வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமான பால். இது நீங்கள் இந்த பாலை வந்துட்டு விற்பியலா இல்லை எங்கே விடுப்பியா? இது வீட்டுக்காட்டுகளில் சில்லறை பால்களுக்கு. எந்த ஊரில்? சாயலூரில் வந்து. சாயலூருக்கு. சரி சரி சரி. உங்களுக்கு எப்போவுமே இதே தொழில் தான்? இதே தொழில் தான். நமக்கு வேறு தொழில் இல்லை. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? 2 பையங்க. ஒரு பையன் இருக்காரு. அப்படியா? பேட்டியாக இருக்குது. எல்லாரையும் உங்கள் குடும்பத்தில் இந்த மாடை வச்சு தான் பார்க்க எல்லாம் பார்க்கணும். இவ்வளோ காலத்துக்கு பார்க்குறிய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுமார் வேறு வருமானம் கிடையாது. சுமார் எத்தனை வருஷம் இதை நீங்கள் இந்த மாட்டு வளர்ப்பில் இருக்கீங்க? இதில் இப்போ நம்ம குறிப்பிட்ட காலத்தில் இப்போ நம்ம பரவலாமல் இருக்கிறது இப்போ ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு இடையில. 10 வருஷமா முன்னே நான் மேப் மாடுக்கு தான் மேய்ச்சேன். மேப் மாடு. மொத்தத்துக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக மேய்க்கிறீங்க? நான் எனக்கு 11 வயசில் மேய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு வயசு என்ன? எனக்கு இப்போ 60 தாண்டிடுச்சு. 60 தாண்டிட்டு. அப்போ இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சி தான் செய்கிறீங்க? 11 வயசுல தான் வச்சுருக்கேன். சரி, 11 வயசுல தாய் தாப்பம் கொடுத்துட்டு போனது. சரி, மாட்டை கொடுத்துட்டு போனாங்க. சரி சரி. இப்போதைக்கு நான் சொந்த மாடை ஒரு 10 வச்சுருக்கேன். எங்கள் தாய் தாப்பம் கொடுத்துட்டு போனது. சரி, நான் என்னோட உழைப்பில் இதை சொந்த மாடை ஒரு 10 மாடு வச்சு. அப்போ இந்த தொழிலை நீங்கள் வந்து பிடிச்சி செய்கிறீங்க, சமூகத்தோட நல்ல மனசோடு செய்கிறீங்க. இதை விற்கிறதுக்கு மனசு இல்லை. சரி சரி. வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிச்சமெல்லாம் இருக்குது. என்னோட கட்டாயத்தில் அது இருக்குது. சரி சரி. அப்போ இந்த தொழிலை நீங்கள் பிடிச்சி தான் பாக்கி வளர்க்கலாம்? சரிண்ணே. என்னோட வருமானத்தில் வந்தது. சரிண்ணே சரிண்ணே. நன்றி. பொண்டாட்டி வருமானம்லாம் கிடையாது. சரிண்ணே. என்னோட கட்டாயத்தில் நானாக சேர்த்தது. நீங்கள் கட்டாயம் பற்றி விட்டுட்டு போயிடலாம். சரிண்ணே. நன்றி.